ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தர்களே, இந்த நொடியை கவனமாக கேளுங்கள். நீ இன்று இந்த வீடியோவை திறந்திருக்கிறாய் என்றால் அது ஒரு சீரற்ற சம்பவம் அல்ல, சாய்பாபாவின் அழைப்பு. நீ பல நாட்களாக மனதிற்குள் ஒரு கேள்வியை சுமந்து கொண்டிருக்கலாம். எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது நிம்மதி வரும்? எப்போது சந்தோஷம் தொடங்கும்? அதற்கான பதில்தான் இன்றைய இந்த வார்த்தை. இன்ப காலம் இது உனக்கு. ஆம், நீ அனுபவித்த வலி, நீ பொறுத்து கொண்ட கண்ணீர், நீ கடந்து வந்த இரவுகள் எல்லாமே வீணாகவில்லை. சாய்பாபா சொல்கிறார், நான் உன்னை சோதித்தது தண்டிக்க அல்ல, உன்னை உயர்த்த. இன்று இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காலம் ஆரம்பமாகிறது. இந்த வீடியோவில் சாய்பாபாவின் அருள் வாக்குகள், அவர் நமக்கு சொல்லும் வாழ்க்கை ரகசியங்கள், உன் வாழ்க்கையில் இன்பம் தொடங்குவதற்கான ஆன்மீக உண்மைகள் எல்லாவற்றையும் நாமும் சேர்ந்து உணரப்போகிறோம். இந்த 10 நிமிடங்கள் உன் மனதிற்குள் ஒரு மருந்தாக, உன் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பமாக இருக்கட்டும். அமைதியாக கேளுங்கள், மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ப காலம் இது உனக்கு. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தர்களே, ஒரு கேள்வி நம்மை எல்லோருக்கும் எப்போதாவது வலிக்க செய்திருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம்? நான் யாருக்கும் கெடு நினைக்கவில்லையே, அப்புறம் ஏன் இந்த கஷ்டங்கள்? இந்த கேள்விக்கு சாய்பாபா மெதுவாக ஆனால் உறுதியாக பதில் சொல்கிறார். துன்பம் உன்னை அழைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க தான் வந்தது. நாம் நினைப்பது போல துன்பம் ஒரு சாபம் அல்ல, அது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு. தங்கம் நெருப்பில் சோதிக்கப்படாமல் அதன் மதிப்பு வெளிப்படாது. அதே போல ஒரு மனிதனின் உண்மையான சக்தி துன்பத்தின் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. சாய்பாபா சொல்கிறார், நீ அனுபவிக்கும் துன்பம் உன் பழைய கர்மாக்களின் முடிவு. நீ இன்று அழுகிறாய் என்றால் அது உன் வாழ்க்கை அழிவதற்காக அல்ல, உன் வாழ்க்கை சுமையிலிருந்து விடுபட. நினைத்து பாருங்கள், நீங்கள் மிகவும் வலித்த காலங்களில் நீங்கள் கடவுளை அதிகமாக நினைத்திருக்கிறாய். நீ உன்னை ஆழமாக புரிந்து கொண்டாய். நீ பல தவறான மனிதர்களிடம் இருந்து விலகினாய். இவையெல்லாம் துன்பத்தின் பரிசுகள். சாய்பாபா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். நான் யாரை அதிகமாக நேசிக்கிறேனோ அவர்களையே அதிகமாக சோதிக்கிறேன். அதனால்தான் நீ பொறுத்து கொண்டிருக்கிறாய். நீ வீழ்ந்தும் எழுந்து கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் நம்பிக்கை விட்டுவிடவில்லை. நீ அழுத ஒவ்வொரு இரவிலும் சாய்பாபா உன்னை விட்டு விலகவில்லை. நீ பேசாமல் இருந்த நேரங்களில் அவர் உன் கண்ணீரை எண்ணிக்கொண்டிருந்தார். துன்பம் ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு தயார் நிலை. ஏனென்றால் இன்பம் வருவதற்கு முன் மனிதன் உடையப்பட வேண்டும், அப்போதுதான் முழுமையட முடியும். இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றாய், ஒரு உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். உன் துன்ப காலம் முடிவுக்கு வருகிறது, உன் சோதனைகள் நிறைவடைகின்றன. அதனால்தான் சாய்பாபா இப்போது சொல்கிறார், இன்ப காலம் இது உனக்கு. அன்பான சாய் பக்தர்களே, நம்மில் பலர் நினைப்பது ஒன்று, எப்போ எல்லாம் சரியாகும், எப்போ சாய்பாபா என் வாழ்க்கையை மாற்றுவார். ஆனால் சாய்பாபா சொல்வது நாம் நினைப்பதிலிருந்து முற்றிலும் வேறாக இருக்கிறது. சூழ்நிலை மாறிய பின் நம் நம்பிக்கை வராது, நம்பிக்கை வந்த நாளே சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை. இன்ப காலம் ஒரு நாளில் திடீரென்று வெளியில் தோன்றுவதில்லை, அது மெதுவாக அமைதியாக உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. நீ நினைக்கிறாய், பணம் வந்தால் சந்தோஷம் வரும், வேலை கிடைத்தால் நிம்மதி வரும், ஒருவர் என் வாழ்க்கையில் வந்தால் எல்லாம் சரியாகும். ஆனால் சாய்பாபா சொல்கிறார், நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டால் தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரும். இன்பம் என்பது சம்பவம் அல்ல, அது ஒரு மனநிலை. நீ இன்று கவனித்து பார், சில சிறிய விஷயங்களில் அமைதி வர ஆரம்பித்திருக்கிறதா? தேவையில்லாத மனிதர்கள் தானாக விலகுகிறார்களா? மனதில் ஒரு சரி ஆகும் என்ற உணர்வு வந்திருக்கிறதா? இதெல்லாம் அறிகுறிகள். சாய்பாபா உன் வாழ்க்கையில் அமைதியாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒரு முக்கியமான உண்மை, நீ சோர்ந்து விட்டதாக நினைக்கும் தருணத்தில்தான் உன்னை தூக்கி நடக்கிறேன் சாய்பாபா அவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் நீ முற்றிலும் உடைந்து விடவில்லை, நீ இன்னும் எழுந்து நிற்கிறாய். இன்ப காலம் எப்போது தொடங்குகிறது தெரியுமா? நீ கடந்த வழியை ஏற்றுக்கொண்ட நாளில், நீ உன்னை குறை சொல்வதை நிறுத்திய நாளில், நீ என்ன நடக்குமோ என்ற பயத்தை எது நடந்தாலும் சரி என்ற நம்பிக்கையாக மாற்றிய நாளில், அன்றே உன் இன்ப காலம் தொடங்கிவிட்டது. சாய்பாபா உனக்கு சொல்கிறார், உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, அது இப்போதுதான் மலர ஆரம்பிக்கிறது. நீ இன்று இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நொடியே ஒரு திருப்பு முனை. இனி நீ தனியாக இல்லை, இனி உன் கண்ணீருக்கு கணக்கு உண்டு, இனி உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. ஏனென்றால் இன்ப காலம் இது உனக்கு.
அன்பான சாய் பக்தர்களே, சாய்பாபா நமக்கு சொன்ன வாழ்க்கை ரகசியங்கள் புத்தகங்களில் மட்டுமில்லை, வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் பேசினதை விட வாழ்ந்து காட்டினார். இந்த 3 ரகசியங்களை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இன்பம் நிலைத்துவிடும். முழு நம்பிக்கை. சாய்பாபா சொல்கிறார், நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? முழு நம்பிக்கை என்பது வார்த்தைகளில் சொல்லும் நம்பிக்கை அல்ல. சூழ்நிலை எதிராக இருந்தாலும் மனம் சாய்பாபாவை பிடித்து கொள்வது. நீ இன்று கவலைப்படுகிறாய் என்றால் ஒரு உண்மை நினைவில் வை. கவலை இருக்கிறது என்றால் நம்பிக்கை இன்னும் முழுமையடையவில்லை. நீ முழுமையாக நம்பும் நாளை சாய்பாபா உன் சுமையை அவரே சுமப்பார். பொறுமை. இன்றைய உலகம் சொல்கிறது இப்போவே வேண்டும். ஆனால் சாய்பாபா சொல்கிறார், சரியான நேரம் வரும் வரை அமைதியாக இரு. பொறுமை என்பது சும்மா காத்திருப்பதல்ல, நம்பிக்கையுடன் காத்திருப்பது. மரம் உடனே பழம் தராது, ஆனால் அது தரும்போது அது முழுமையாக இருக்கும். நீ தாமதமாக கிடைக்கும் ஆசீர்வாதத்தை குறைவாக நினைக்காதே, அது நிலைத்த இன்பம் தருவதற்காகத்தான். தியானம் மற்றும் கருணை. சாய்பாபா எப்போதும் தான் எடுத்துக்கொள்ளவில்லை, அனைத்தையும் கொடுத்தார். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, ஒரு புன்னகை, இவையெல்லாம் உன் வாழ்க்கைக்கு திரும்பி வரும் ஆசீர்வாத விதைகள். கருணை உள்ள இடத்தில் கடவுள் தானாக வாசம் செய்வார். நீ பிறருக்கு வெளிச்சமாக இருந்தால் உன் வாழ்க்கை இருளில் இருக்க முடியாது. இந்த 3 ரகசியங்கள் சாரம் என்ன? முழு நம்பிக்கை, அமைதியான பொறுமை, மனித நேயம் நிறைந்த வாழ்க்கை. இதைதான் சாய்பாபா எளிய ஆன்மீகம் என்று சொன்னார். நீ இதை பின்பற்ற தொடங்கிய நாளே உன் வாழ்க்கையில் கஷ்டம் மெதுவாக விலகும், அமைதி வந்து அமரும், இன்பம் தானாக மலரும். சாய்பாபா இப்போது உனக்கு சொல்கிறார், நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய், தொடரு. அதனால் தான் நினைவில் வை, இன்ப காலம் இது உனக்கு. அன்பான சாய் பக்தர்களே, பலரும் நினைப்பார்கள், எனக்கு இன்ப காலம் வந்துவிட்டதா? சாய்பாபா உண்மையிலேயே என் வாழ்க்கையில் வேலை செய்கிறாரா? சாய்பாபா சொல்கிறார், இன்பகாலம் சத்தம் போட்டு வராது, அது அமைதியாக இந்த குறிக்கோளாக வெளிப்படும். முதல் அறிகுறி மன அமைதி. முன்பு உன்னை வலித்த விஷயங்கள் இப்போது அதே அளவுக்கு வலிக்கவில்லை என்றால் அது மாற்றத்தின் தொடக்கம். இரண்டாவது அறிகுறி பயம் குறைவது. எதிர்காலம் பற்றி நினைத்தால் பயம் வந்த இடத்தில் எதுவானாலும் சரி என்ற நம்பிக்கை வந்தால் சாய்பாபா உன் கையை பிடித்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது அறிகுறி தேவையற்றவை விலகுவது. சில மனிதர்கள், சில பழக்கங்கள், சில சிந்தனைகள் தானாக உன்னிடம் இருந்து விலகினால் அது இழப்பு அல்ல, இன்பத்துக்கான இடம் காலியாகிறது. நான்காவது அறிகுறி சிறிய சந்தோஷங்கள். ஒரு காலை காற்று, ஒரு புன்னகை, ஒரு அமைதியான நொடி, இவைகளில் சந்தோஷம் கிடைக்க ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஐந்தாவது அறிகுறி உள்ளுணர்வு வலிமை. ஒரு முடிவெடுக்கும் போது உள்ளிருந்து ஒரு குரல் சொல்வது போல உணர்ந்தால் நான் உன்னோடு தான் இருக்கிறேன், அது சாய்பாபாவின் அருள். நினைவில் வை, நீ மாற்றத்தை கவனிக்க ஆரம்பித்தால் மாற்றமே ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அன்பான பக்தர்களே, இந்த அறிகுறிகள் ஒன்றாவது கூட உன் வாழ்க்கையில் தெரிகிறதா? அப்படியானால் இன்பகாலம் இது உனக்கு. அன்பான சாய் பக்தர்களே, இப்போ இந்த நொடியை உன் வாழ்க்கைக்காக அர்ப்பணியுங்கள். சாத்தியமானால் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழமான மூச்சை இழுங்கள், மெதுவாக வெளியே விடுங்கள். உன் மனதில் இருக்கும் எல்லா சுமைகளையும் இந்த மூச்சோடு வெளியே அனுப்பிவிடு. இன்னொரு ஆழமான மூச்சு அமைதியாக வெளியே விடவும். இப்போ உன் முன்னால் சாந்தமான முகத்துடன் சாய்பாபா நிற்கிறார் என்று கற்பனை செய்யுங்கள். அவர் கண்களில் கருணை, அவர் முகத்தில் அமைதி. அவர் மெதுவாக உன் அருகில் வருகிறார். அவர் தன் கை உன் தலை மீது வைக்கிறார். அந்த நொடியிலிருந்து உன் உடல் முழுவதும் ஒரு சூடான பாதுகாப்பான சக்தி பரவுகிறது. அது பயத்தை கரைக்கிறது, கவலையை கரைக்கிறது, பழைய வழிகளை விடுவிக்கிறது. சாய்பாபா இப்போது மெதுவாக உனக்கு சொல்கிறார், கவலை விடு, நான் இருக்கிறேன், இனி உன் வாழ்க்கை என் பொறுப்பு. இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஆழமாக பதியட்டும். இப்போ மனதிற்குள் மெதுவாக சொல்லிக் கொள்ளுங்கள், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். உன் வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் சாய்பாபாவின் அருள் ஒளியாக பரவுகிறது. இன்பம், அமைதி, நம்பிக்கை அவை எல்லாம் உன் உள்ளத்தில் நடைபெறுகின்றன. சாய்பாபா கடைசியாக உனக்கு சொல்லும் வார்த்தை, இன்பகாலம் இது உனக்கு. இப்போ மெதுவாக உங்கள் கண்களை திறக்கலாம். உன் முகத்தில் ஒரு அமைதி, உன் முகத்தில் ஒரு நம்பிக்கை. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தர்களே, இந்த நிமிடங்கள் உன் காதுகளுக்காக மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்காகவும். நீ கடந்து வந்த பாதை எளிதல்ல,
பல வழிகள், பல கேள்விகள், பல மௌன கண்ணீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, சாய்பாபா உன்னை ஒரு நொடியும் விட்டுவிடவில்லை. நீ விழுந்த போதும் உன்னை தூக்கினார், நீ சோர்ந்த போதும் உன்னை தாங்கினார். இன்று நீ இந்த வீடியோவின் முடிவில் அமைதியாக இருக்கிறாய் என்றால் அது சாய்பாபாவின் அருள் தொடுதலே. நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே உன்னை இங்கே கொண்டு வரத்தான். இனி பயப்படாதே, இனி அவசரப்படாதே, இனி உன்னை குறை சொல்லாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. சாய்பாபா இன்று உன் இதயத்தில் ஒரே ஒரு வார்த்தையை வைத்து சொல்கிறார், இன்பகாலம் இது உனக்கு. இந்த வார்த்தையை உன் மனதில் சுமந்து நட, சந்தோஷம் உன்னை தேடி வரும். இந்த வீடியோ உன் மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்து மற்றொரு மனதுக்கும் ஒளி கொடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து நமது குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். சாய்பாபாவில் அருள் உங்களோடு என்றும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.